சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் போராட்டமான காலகட்டமா இருக்கும். அதே சமயம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் உடல் உழைப்பு நம்பி வாழுறவங்களுக்கும் இந்த சித்திரை மாதம் யோகமான காலகட்டமா இருக்கும். வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு சில மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாவே இந்த சித்திரை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சித்திரை மாசத்துல உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகு பகவானும் சனி பகவானும் ஒன்னா இணைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, சொந்த தொழில் செய்யறவங்க பெரிய அளவிலான நெருக்கடியை சந்திப்பீங்க. அரசாங்க ரீதியான நெருக்கடிகள் இருக்கும், பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கும். தொழில்ல ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க. அவங்க மூலமாவே ஒரு சில நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்க முடியாது. ஒரு சில மிதுனராசி அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன விபத்துக்களை சந்திப்பீங்க. அந்த விபத்துக்கள் மூலமாவே ஒரு சில பண இழப்புகளும் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல நம்ம சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்காது. தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பிரம்மாண்டமான ஆசைகளை கொடுப்பார். பெரிய அளவுல தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். மனசுக்குள்ள ஒரு ஆசையை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆனா அதே தொழில் ஸ்தானத்துல சனி பகவானும் இருக்காரு அப்படிங்கறதால தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே தோல்வியில முடியும். நிறைய நெருக்கடிகள்ல முடியும். தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஆரம்பத்துல இருந்தே பெரிய அளவிலான இழுபறிகள் மட்டும்தான் இருக்கும். முக்கியமா நீங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும் போதே உங்க கைகள்ல இருக்கக்கூடிய பணம் தண்ணியா கரைய ஆரம்பிக்கும். பெரிய அளவிலான விரய செலவுகளும் தண்ட செலவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாசத்துல அது சம்பந்தமா எந்த முயற்சியிலையும் இறங்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீங்க கண்டிப்பா பொறுமையா தான் இருந்தாகணும். அதுலயும் முக்கியமா உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் தற்சமயம் விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில இருக்காரு அப்படிங்கறதால தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முயற்சியையும் நீங்க எடுக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தொழில பெரிய அளவுல முதலீடுகளை அதிகப்படுத்துறதுக்கோ அல்லது பெரிய அளவுல மாற்றங்களை செய்யறதுக்கோ இந்த சித்திரை மாசத்துல முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த அடிமை வேலையை விட்டுட்டு நம்ம சொந்தமா தொழில் செய்யணும், சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஆசை இந்த சித்திரை மாசத்துல ரொம்ப பெரிய அளவுல பூதாகரமா வெடிக்கும். ஒரு சில நேரங்கள்ல சொந்தமா தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படின்னு நீங்க பிடிவாதமா நிக்கிறதுக்கு கூட இந்த மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களோட இந்த பிடிவாதம் உங்களுக்கு எந்த வகையிலையும் லாபத்தை கொடுக்காது. முழுக்க ஏமாற்றத்தையும் பண இழப்புகளையும் மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உங்க கைகள்ல பணப்புழக்கம் தாராளமாவே இருக்கும். உங்க வேலையை நீங்க ரசிச்சு செய்வீங்க. ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும், நிறைய சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும். அப்படின்னாலும் பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல எந்த தடைகளும் இருக்காது. இந்த மாசம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய எல்லா மிதுனராசி அன்பர்களுக்கும் முழுக்க யோகமான ஒரு காலகட்டமாவே இந்த சித்திரை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதம் பெரிய அளவுல பிரச்சனைகளோ அல்லது நெருக்கடிகளோ உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா எல்லா கிரகங்களுமே உங்களோட தொழில் ஸ்தானம், விரயஸ்தானம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்குது அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில சின்ன மனக்கசப்புகள், சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான பிரச்சனைகளோ அல்லது பூதாகரமான பிரச்சனைகளோ வெடிக்கிறதுக்கு இந்த சித்திரை மாசத்துல வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இதனால மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கறதால திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான காலகட்டமா இருக்கும். திருமணம் சம்பந்தமான வரன்கள் உங்க வீட்டு வாசலை தேடி வர ஆரம்பிக்கும். மறுமணத்துக்காக நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கும், குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சைகளை எடுத்துட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கும் கூட இந்த சித்திரை மாதம் முழுக்க யோகமான ஒரு காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த மாசத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட
உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஒரு சிலருக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரகத்துல கற்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது முதுகு வலி, இடுப்பு வலி மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் இந்த சித்திரை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, இந்த சித்திரை மாதம் திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கும், உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கும் முழுக்க முழுக்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.